வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முதல் 6 நாட்கள் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். நாடு முழுவதும் 50,000 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை மின்னணு சங்கங்களாக மாற்றும் திட்டத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். எல் நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தாவேகா அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியின் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அமெரிக்க இணையுடன் தற்போது விளையாடி வருகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முதல் 6 நாட்கள் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தின் முதற்கட்டமாக இன்று இந்தோனேஷியா செல்லும் பிரதமர் அங்கு 3 நாட்கள் தங்கியிருப்பார். இந்தோனேஷியாவிற்கு பிரதமர் செல்வது இது 4வது முறையாகும். 2018ஆம் ஆண்டு மே மாதம் இந்தியா, இந்தோனேஷியா நாடுகளுக்கிடையே நடைபெற்ற விரிவான பேச்சுகளுக்கு பிறகு இரு நாட்டு தலைவர்களும் தற்போது சந்தித்து பேச உள்ளனர். இந்த பயணத்தின்போது இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபோவோ சுபியாண்டோவுடன் பிரதமர் பேச்சு நடத்துவார். ஜகார்த்தாவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் இந்திய வம்சாவளியினர் இடையே உரையாற்றும் பிரதமர் யோக்யகர்த்தா நகரில் உள்ள பிரம்பானன் கோவிலின் வளாகத்தை பார்வையிட உள்ளார். அங்குள்ள பாதுகாப்பு பணிகளில் இந்தியாவும் இந்தோனேஷியாவும் இணைந்து செயல்பட உள்ளன. மலாக்கா நீரிணை பகுதியின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையில் இந்தோனேஷியா வகிக்கும் பங்கு இந்தியாவின் கடல்சார் வணிக பாதைக்கு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. பயணத்தின் 2ஆம் கட்டமாக வரும் 8ஆம் தேதி ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகருக்கு செல்லும் பிரதமர் அங்கு 3 நாட்கள் தங்கியிருப்பார். அந்நாட்டின் பிரதமர் திரு அந்தோனி அல்பனீசுடன் இணைந்து 3வது இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சிமாநாட்டில் பங்கேற்க உள்ளார். தமது பயணத்தின் இறுதி மற்றும் 3ஆம் கட்டமாக ஜூலை 10 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் நியூசிலாந்தில் பிரதமர் திரு மோடி தங்கியிருப்பார். அங்கு நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனுடன் பேச்சு நடத்த உள்ளார். 40 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் நியூசிலாந்தில் மேற்கொள்கின்ற முதல் பயணம் இதுவாகும். பயணத்தின்போது முக்கிய வர்த்தக மற்றும் விளையாட்டு பிரமுகர்களை சந்திப்பதோடு இந்திய வம்சாவளியினரிடையேயும் பிரதமர் உரையாற்றுவார். நாடு முழுவதும் 50,000 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை மின்னணு சங்கங்களாக மாற்றும் திட்டத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். மத்தியில் கூட்டுறவு அமைச்சகம் தொடங்கப்பட்டு 5ஆம் ஆண்டு நிறைவடைவதை ஒட்டி நடைபெறும் விழாவில் கூட்டுறவு மூலம் வளம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் 232 தானிய கிடங்குகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டவுள்ளார். பல முடிவுற்ற திட்டங்களையும் அமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளார். தேசிய கூட்டுறவு தரவுத்தளம் மற்றும் புவிசார் குறியீடு செயலி, தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியத்தின் பால் விநியோக கண்காணிப்பு இணையதளம் ஆகியவற்றையும் திரு அமித்ஷா தொடங்கி வைக்க உள்ளார். இந்நிகழ்ச்சியில் இந்திய விதை கூட்டுறவு சங்கத்திற்கும் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்திற்கும் இடையே விதை அமைப்புகளை வலுப்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விழாவில் மத்திய மீன்வளம், கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங், ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா மற்றும் கூட்டுறவுத்துறை இணையமைச்சர்கள் திரு கிருஷன் பால் குர்ஜார், திரு முரளிதர் மோஹோல் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். விவசாய விளைபொருட்களுக்கு உழவர் உற்பத்தியாளர் கூட்டமைப்பு சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறது. மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை விவசாயிகள் உற்பத்தி செய்ய நபார்டு வங்கி கடனுதவி அளித்து வருவதாக அந்த வங்கியின் சென்னை மண்டல பொது மேலாளர் திரு கிருஷ்ணராஜ் கூறினார். சேலத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் பேசினார். மதிப்பு கூட்டுதலுக்கு நம்ம ப்ராசஸிங் என்னென்ன வசதிகள் தேவைப்படுதோ அதை செஞ்சு கொடுக்குறோம். கடன் உதவி கொடுக்குறோம். நபார்டோட சப்சிடரின்னு சொல்லுவோம், நாப்கிசான் வச்சுருக்கோம். அதன் மூலமாக இப்போ இவங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கோ பேங்க் அணுகிறதுக்கோ நிறைய சிக்கல்கள் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ எங்களுடைய துணை நிறுவனங்கள் மூலமாக நாங்கள் நிதி உதவி கொடுக்குறப்போ அவங்க அதை முழுமையாக எடுத்து செய்கிறாங்க. அவங்களுக்கு கேட்ட நேரத்தில் பணம் கிடைக்கிது. அதை மதிப்பு கூட்டி நல்ல விலைக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுது. மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களால் தங்களுக்கான வருவாய் அதிகரித்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். தென்னையிலேருந்து மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றி எண்ணெயாக விற்றுட்டு இருக்கிறோம். தேங்காயாக பார்க்கும்போது 10 ரூபாய் அவ்வளோதான் எங்களுக்கு லாபம் கிடைச்சிட்டு இருக்குது. இதே எண்ணெயாக மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றி எண்ணெயாக விற்கும் போது 20 ரூபாய் கிடைக்கிது எங்களுக்கு லாபம். இதில் எங்கள் வாழ்வாதாரம் இரட்டிப்பாக ஆயிருக்கு.
பார்த்தீங்கன்னா எங்களுடைய பொருள் எல்லாம் மதிப்பு கூட்டி நாங்கள் வித்துட்ருக்கோம். எங்களுடைய வருமானம் சராசரியாக முன்பு இருந்ததை விட 50% அதிகமாக போயிட்டுருக்கு. நாங்கள் வந்து முருங்கை சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து இப்போ காய் வந்து மார்க்கெட்டுக்கு கொடுக்கும்போது வந்து ரேட் கம்மியாக போயிட்டு இருந்துச்சு. ஒரு சில டைம் ரேட் இருக்குது, ஒரு சில டைம் ரேட் இருக்காது. இப்போ வந்து இந்த மாதிரி பொடி பண்ணி முருங்கை பொடியாக கொடுக்கும்போது நமக்கு ஒரே ரேட்டு ஃபிக்ஸடாக போயிட்டு இருக்குங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். எல் நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தாவேகா அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசு இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் தாவேகா அரசும் பேரிடர் மேலாண்மை பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து மத்திய புலனாய்வுத்துறை விசாரித்து வரும் நிலையில் மாநில அமைச்சர்கள் அது தொடர்பாக கருத்து தெரிவிப்பது ஏற்புடையதல்ல என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் நேற்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில், கரூர் சம்பவம் தொடர்பாக தங்களது கட்சியின் நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என்று கூறினார். தமிழகத்தில் இடதுசாரி கட்சிகள் எந்த அணியிலும் இடம்பெறவில்லை என்றும் தனித்து செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆந்திர பிரதேச கடலோரப் பகுதி, வடக்கு மற்றும் மத்திய வங்கக்கடலின் பெரும்பாலான பகுதிகள், அதனையொட்டியுள்ள தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரிச் செய்திகள். உக்ரைன் மீது ரஷ்யா பெரும் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அதை தடுக்க நேட்டோ படைகள் உதவ வேண்டும் என்று அதிபர் திரு ஜெலன்ஸ்கி கேட்டுக் கொண்டுள்ளார். அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் ஒரு உணவகத்தில் மர்ம நபர் கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 8ஆக உயர்ந்துள்ளது. ஹரியானா மாநிலம் ரேவாரியில் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி வீட்டில் நேற்றிரவு வெடி விபத்து ஏற்பட்டதில் 5 பேர் படுகாயமடைந்தனர். கனமழை காரணமாக மும்பை, புனே உள்ளிட்ட நகரங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த புலம்பெயர்ந்த பெண் தொழிலாளி ஒருவர் நேற்று மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். நெய்வேலி NLC முதல் சுரங்கத்தில் ஏற்பட்டுள்ள தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை இம்மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. முதல்வர் படைப்பகங்கள் தனியார்மயமாக்கப்படவில்லை என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் கட்டுமானப் பணியின்போது வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத நிறுவனங்களிடம் இருந்து 12,25,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து பிரேசில் அணி வெளியேறியுள்ளது. நியூஜெர்சியில் நள்ளிரவு நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை வென்றது. இந்நிலையில் பிரேசில் அணியின் முன்னணி வீரர் நெய்மார் சர்வதேச கால்பந்து விளையாட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இன்று நடைபெறவுள்ள போட்டியில் மெக்சிகோ இங்கிலாந்தையும், மற்றொரு போட்டியில் போர்ச்சுகல் ஸ்பெயினையும் எதிர்கொள்கின்றன. அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியின் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அமெரிக்காவின் கேத்தரின் ஹாரிசன், டலைனா ஹீலித் இணையுடன் தற்போது விளையாடி வருகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முதல் 6 நாட்கள் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். நாடு முழுவதும் 50,000 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை மின்னணு சங்கங்களாக மாற்றும் திட்டத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். எல் நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தாவேகா அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது.
தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியின் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அமெரிக்க இணையுடன் தற்போது விளையாடி வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.